ஃபேஸ் மாஸ் இருக்கமே ஆரத்தி பார்க்க எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இல்லாமலே பொதுக்குழு கூட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூட்ட முடியும், அவைத்தலைவர் இருந்தால் கூட்ட முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒத்துக்கிற நிலைமையில் இப்போ இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்லியிருந்தார், கலாச்சாரத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்காது, 25 லட்சம் கொடுக்கணுன்ற மாதிரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சில நபர்கள் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ராஜேந்திர பாலாஜி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கலாச்சாரத்துக்கு 10 லட்சம் தர்றாங்க, ஆனால் அந்த பட்டாசு வெடிவத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு கம்மியாக தான் பார்த்திங்கன்னா இந்த இழப்பீடெல்லாம் தர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு மாறாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்சியில் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. எடப்பாடியால் ஒரு மாவட்ட செயலை கூட மாற்ற முடியாது, எடப்பாடியோட கண்ட்ரோலில் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே இல்லை, மாவட்ட செயலர் யாருமே இல்லைன்றது தெளிவாக தெரியுது. எடப்பாடியோட தைரியம் தெம்புன்னு தான் மாற்றிருக்கலாம், அதாவது இப்போ மாவட்டச்செல்லாம் மாற்றிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கேபிலிட்டி இல்லை, அது மாற்றுறதுக்கான தைரியம் இல்லை. அப்படி மாற்றினா போச்சலாக பதவிக்கு ஆபத்துன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிச்சார். அதனால தான் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு நபரையும் பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து மாற்ற முடியாமல் தவிச்சிட்ருக்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் இணைஞ்சு பார்த்திங்கன்னா கூட்டுத்தன்மையை பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.